தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். சார் வணக்கம். திமுக கூட்டணிக்கு தேமுதிக வருகை தந்திருக்கு. இது பெர்செப்ஷன் வைஸ்ல எப்படி ஒரு வின்னிங் அலையன்ஸா மாறுமா? இது என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் கிரவுண்ட்ல? தேமுதிக முதல் முறையா அந்த கூட்டணி அமைச்சிருக்கிறது அப்படின்றது யாருக்கு பலம், யாருக்கு சாதகமா இருக்கும்? இது திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு மிகுந்த பலம், தேமுதிகவுக்கும் பெரிய பலத்தை கொடுக்கும். திராவிட முன்னேற்ற கழக அணிக்கும் தேமுதிகவுக்கும் வின் வின் சிச்சுவேஷனை தான் கொடுக்கும். இந்த முடிவுக்கு வர்றது காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில தேமுதிகவை தன்னுடைய நகர்வுகளுக்கு எதிரான ஒரு சக்தியாகத்தான் அவர் பார்க்கிறாரு. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடியில தான் வெற்றி பெறுவதற்காக அவர் கொடுத்தாரு. அப்போது தேமுதிக அதை கடுமையா எதிர்த்தாங்க. அனைத்து மக்களின் நலன் கருதி நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம டிரான்ஸ்பரண்டா இல்லாத ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கும் போது 2021 தேமுதிக அதிமுக கூட்டணியில இடம்பெற முடியாத ஒரு நிலையை ஏற்படுச்சது. அவங்களுக்கு தினகரன் கூட்டணியில பெரிய பின்னடைவை சந்திச்சாங்க. அதற்கு பிறகு 2024 பாஜக கூட்டணியில் சேர்ந்ததனால் பாமக தன்னை விட பாஜகவிற்கு அண்ணாமலை ரூபத்தில் முக்கியத்துவம் கொடுத்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வேறு வழியின்றி தேமுதிகவுக்கு 5 இடங்களை கொடுத்தார். அந்த தேர்தலில் அதிமுக பல தொகுதிகளில் டெபாசிட் வாங்குவதற்கு தேமுதிகவின் பங்களிப்பு, கேப்டன் விஜயகாந்தின் சிம்பதி பெரிய அளவில் உதவியது. குறிப்பாக தூத்துக்குடி, தென்காசி போன்ற இடங்களில் எல்லாம் அதன் கூட்டணி கட்சி புதிய தமிழகம் எல்லாம் டெபாசிட் வாங்குவதற்கு தேமுதிகவின் பங்களிப்பு பிரதானமாக இருந்தது. ஆனால் எடப்பாடியில் இருந்தும் வடதமிழத்தை மையமாக வச்சியும் சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இதை தன்னுடைய உறுதியான ஒரு அஸ்திவாரமாக வைத்து அரசியல் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்த பாமகவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரே தவிர தன் கூட்டணியில் இருந்த தேமுதிகவை உதாசீனப்படுத்தினார். ராஜ்யசபா விஷயத்திலும் கூறியது போல் ஒரு நம்பகத்தன்மையை காட்டாமல் தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பாமக வருத்தப்பட்டு விடுவார்களோ என்ற அடிப்படையில் அவருடைய நகர்வுகள் இருந்தது. முதலில் அவர் கூட்டணியில் முடித்தது அன்புமணி ராமதாஸ். பாமக அரசியலில் அதிக அளவு ஆதரவை பெற்ற அன்புமணி ராமதாஸை தன்னுடைய கூட்டணி கட்சியாக முடிவு செய்து பாஜக கூட்டணியில் இருந்த அவரை பாஜகவையும் மீறி தனக்கு தேவை அன்புமணி தான் எனக்கு முக்கியமான ஒரு அரசியல் சக்தி என அன்புமணிக்கும் பாமகவிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த கூட்டணியை முடிவு செய்தார். தேமுதிகவை 2021 போல் உதாசீனப்படுத்தினார். இந்த சூழ்நிலையில் இனிமேல் எவ்வித செல்வாக்கும் இல்லாமல் ஒரு உறுதிமொழியை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லாமல் வெறும் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை ஒரு உறுதிமொழியை கொடுத்தால் அதை நிறைவேற்றுவதற்கு எந்த சக்தியற்றவராகவும் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் வெறும் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் வெறும் வாய் வார்த்தைகளை கூறக்கூடிய பாஜக தலைவர்களை நம்பி ஒரு கூட்டணிக்கு போக முடியாது என்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தன்னை விட பாமகவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்ற சூழ்நிலையில் தேமுதிக இந்த திமுக கூட்டணியில் சேர்ந்திருப்பது தேமுதிக எடுத்த ஒரு சாதுரியமான சாணக்கியத்தனமான முடிவு என்றே நான் பார்க்கிறேன். 47 விழுக்காடு வாக்குகளை தன்னை முன்னிறுத்தி எடுத்த மு.க. ஸ்டாலினுடன் சுமார் 3 விழுக்காடு பலம் கொண்ட தேமுதிக சேர்வது அரித்மெட்டிக்காக திமுக அணியின் பலத்தை 50 விழுக்காடாக உயர்த்துகிறது. அதுபோல் அதிமுக அணியின் பலத்தையும் 3 விழுக்காடு குறைக்கிறது. அதிமுக அணியில் இருந்த ஒரு கட்சி திமுக அணிக்கு வருவது திமுக அணிக்கு மிகப்பெரிய பூஸ்ட். இதையும் தாண்டி சமூக ரீதியாக கலைஞர் புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் என்ற அரசியலில் பல நுணுக்கமான கூறுகள் மேற்கு மாவட்டத்திலும் வட தமிழகத்திலும் நடந்துள்ளது. அது குறிப்பாக அந்த சமூக ரீதியாக உள்ள போலரைசேஷன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த ஜாதியிடமும் எதிர்ப்பு இல்லாத மு.க. ஸ்டாலினுக்கு பெரிய அளவு உதவி வருகிறது. தொடர் வெற்றிக்கு காரணம் ஸ்டாலின் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவாக இருப்பதனாலும் சில குறிப்பிட்ட சமூகங்கள் பெரிய அளவுக்கு ஸ்டாலினை ஆதரிப்பதுதான் முக்கிய காரணம். அந்த வகையில் தேமுதிகவின் வருகை வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிக்கு 50 விழுக்காடு வாக்குகள் தாண்டும் அளவுக்கு ஒரு சோசியல் போலரைசேஷனை கொடுக்கும். இது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் மிக சாதுரியமான புத்திசாலித்தனமான முடிவு. வெறும் அரித்மெட்டிக் கணக்குகளையும் தாண்டி சமூக காரணிகளையும் கேப்டன் விஜயகாந்தியின் செல்வாக்கையும் அந்த சிம்பதியையும் கருத்தில் கொண்டு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார். இது வின் வின் டு டிஎம்கே அலையன்ஸ் அண்ட் தேமுதிக. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன்.